புகழேந்தி இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். ஒரு சம்மன் கொடுக்கப்படுது, ஆனா அந்த சம்மன் கொடுக்கும்போது அந்த நபர் அங்க இல்ல, அது அஃபென்சிவா கிழிக்கப்படுது அப்படிங்கிற அடிப்படையில கைது செய்யப்படுறாங்க. என்ன சட்ட ரீதியாக இதுல இருக்கக்கூடியது? ஒரு நபருக்கு எவ்வளவு சம்மன்கள் வரைக்கும் கொடுக்கப்படும் சார்? அதாவது சம்மனை பொதுவாகவே நேரடியாக கொடுக்கணும். ஒருவேளை அந்த நபர் அந்த சம்மனை வாங்க மறுக்கிறார் என்றால் அவர் இருப்பிடத்தில் அதை ஒட்டிவிட்டு அதை புகைப்படம் எடுத்தோ அல்லது 2 நபர்களுடைய சாட்சிகள் கையெழுத்து வாங்கி அந்த சம்மனை சர்வ் பண்ணியிருக்கோம், அந்த நோட்டீஸை சர்வ் பண்ணியிருக்கோன்றத காவல்துறை ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கொண்டு வழக்குல அதை பயன்படுத்தலாம். ஆனா அப்படி ஒட்டுகிற பொழுது இந்த ஒட்டிய பின்பு அதை அந்த சம்பந்தப்பட்ட நபரோ இல்ல அவருடைய ஆட்களோ அதை கிழிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அதை அவருக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் அந்த நோட்டீஸ் ஒழிய அதை அவரால் சர்வ் பண்ண முடியாததுனால அவர் வீட்டுல ஒட்டி இருக்கீங்க. ஒட்டின நோட்டீஸை அவர் கிழிச்சு எடுத்துக்கிறதுக்காக, அவருக்கு அந்த நோட்டீஸை கொடுக்கறதுக்காகத்தான் நீங்க எடுத்திருக்கீங்க. அது அவர் ஒட்டினாதான் அவர் கிழிச்சு எடுத்திருக்காரு. இது ஒரு அஃபென்ஸே கிடையாது. இப்படி ஒரு வழக்கு போடுறதுன்றது இது சட்ட விரோதமானதுன்றதுதான் என்னுடைய கருத்து. சட்ட ரீதியாகவும் அதுதான் உண்மை. நன்றி திரு புகழேந்தி, இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக, இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக வினோத், உங்களுக்கும் நன்றி.